சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? தாஜ்மஹால். ஸோ அது நம்ம ஈரோட்ல போட்டிருந்தாங்க தாஜ்மஹால். அது பார்க்க நாங்க போயிருந்தோம். நியூ இயருக்கு முன்னாடி நாள் 31st நைட் போயிருந்தோம். முதல் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த கொரில்லா குரங்கு வச்சிருந்தாங்க. ஐயோ சரியான கத்திட்டு இருந்தது. குழந்தைங்களாம் ஒரே அழுக. அதை அப்படியே தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக என்ட்ரன்ஸ் வந்து இதுதான், பாத்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர் என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. செம கூட்டம், சரியான கூட்டமா இருந்துச்சு. டிக்கெட்லாம் எடுத்துட்டு அப்படியே என்ட்ரி போறோம். பாருங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பா. உள்ள 3D போட்டோஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லயே டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே கொடுத்துட்டு அப்படியே உள்ள போயாச்சு. உள்ள போக போக அங்கேயே வந்து வால்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3D போட்டோஸ் வச்சிருந்தாங்க. அந்த 3D போட்டோஸ்ல நம்ம நின்று போட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி. இதோ தாஜ்மஹால் வந்துருச்சு, காதல் சின்னம். எப்படி இருக்கு பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஈரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல தான் போட்டிருந்தாங்க. இதோ பாருங்க, எல்லாரும் இந்த மாதிரி நின்று போட்டோஸ் எடுத்துட்டு சொன்னாங்க. ஜாலியா இருந்தது. 3D போட்டோஸ், அனிமேஷன் போட்டோஸ் மாதிரி நிறைய வால்ல அவ்வளோ ஒரு காட்சி செம்மையா இருந்தது. பாம்பு கொத்துற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. கொரில்லா, ஸ்பைடர்மேன் எல்லாமே இருந்துச்சு. சாய் சஞ்சுவுக்கு இது வந்து எல்லாமே புதுசு. அவர் வந்து ராட்னா காட்டிட்டு இருக்காரு. வாங்க ராட்னா போலான்னு. அப்புறம் கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்துட்டே இருந்தாங்க. நாங்க போன டைம்ல கொஞ்சம் பரவாயில்ல, பட் என்ட்ரன்ஸ்ல வந்துட்டே இருந்தாங்க. பலூன்ஸ் எல்லாம், பேபிஸ் பிளே பண்ற கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு உள்ள. டாய்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப ரேட்லாம் இல்லை. 70 ருபீஸ் 80 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. கேம்ஸ் நல்லா இருந்தது. ராட்னா, அப்புறம் டக்கு எல்லாமே இருந்தது. கப்பல் சாஸு எல்லாமே இருந்துச்சு. புக்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. புக்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் பானிபூரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அது பாருங்க, கப்பல், ராட்னா. நாங்கள் வந்து இந்த இதில் ஏறிக்கிட்டோம், டக்கில் ஏறிக்கிட்டோம். சஞ்சு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணாரு. ராட்னாலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு வேற. ஏதோ கப்பல் சாஸ் பாருங்க, கப்பல் சாஸ் சூப்பரா இருக்கும். கப்பல் ராட்னா பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே 50, 70 அந்த ரேஞ்ச் தான். என்டர்டெயின்மெண்ட் இந்த டக்ல தான் நாங்க போயிருந்தோம். டிராகன் ட்ரெயின். பொழுதுக்காட்சி செம்மையா இருந்தது. 31st நைட் செம்ம என்ஜாயா போச்சு. அப்படியே இது பாருங்க, பாவ் பஜ்ஜி, பானிபூரி, உருளைக்கிழங்கு, ஸ்பைரல் ரோல் எல்லாமே இருந்துச்சு. இந்த சைட் பார்த்தோம்னா பாப்கார்னு, குழந்தைங்க விளையாடுறது,
கொஞ்சம் சஞ்சீவ் வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுல ஏறி விளையாடுவார். ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் கேம்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியா தெரியல. அது கூட நாங்க போலப்பா, நாங்க ஒரே ஒரு கேம் மட்டும் ஏறினோம். அதுக்கப்புறம் வேற எந்த கேமும் போகல. இது சுத்துற மாதிரியே தெரியலையே. தாஜ்மஹாலுக்கு கலர்ஃபுல்லா லைட் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒயிட் லைட்ஸ் இல்லாம கலர் கலரா மாறுற மாதிரி லைட்ஸ் போட்டிருந்தா இன்னும் செமையா இருந்திருக்கும்.
சாமி கும்பிட வராங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.